இன்றைக்கி கடைசி வெள்ளி பெட்ஷீட்டு மேட்டு துணி எல்லாத்தையும் அள்ளிட்டு போய் தோட்டத்தில் போய் சவ போட்டு வந்துட்டு அப்படி கடையில் போய் காயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தது. அதனால் எம்டி பிரியாணி தான் வச்சு விட்ருந்தேன். மத்தியானமே ரேஷன் அரிசி நனைய போட்டு உளுந்தும் நனைய போட்டிருந்தேன். தோசை மாவு ஆட்டியே ரொம்ப நாள் ஆச்சு. நாளைக்கு வந்து பக்கத்து கோயில் திருவிழா, என் பையனுக்கு முடி எடுக்கா. அதனால் எங்கள் வீட்டில் எல்லாத்தையும் கூட்டிருக்கேன். அவங்கெல்லாம் வருவாங்க. சரி காலைல இட்லிக்கு வச்சிடலாமே மாவாட்டதைக்காண்டியே மத்தியானமே நனைய போட்டேன். உளுந்து வந்து எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச உளுந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கொடுத்து விட்டுட்டாங்க. இன்றைக்கி தான் நனைய போட்டிருந்தேன். அது நல்லா நனைஞ்சு வந்ததுமே தொளி எடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு அரிசி போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உளுந்து போட்டு விட்டேன். ஃபஸ்ட்டே குக்கரில் சாப்பாடுக்கு வச்சு விட்டுட்டேன். பசிக்க ஆரம்பிச்சிட்டு அதனால் சாப்பிட்டு வந்து மாவாட்ட எல்லாமே சாப்பிட்டு வர்றதுக்குள்ளே தண்ணி இல்லாமல் மாவு கட்டி பிடிச்சிருச்சு. தண்ணி ஊற்றி மாவு ஆடினதும் அதை எடுத்துகிட்டு உளுந்து போட்டு விட்டேன். அது கிரைண்டர் ஃபுல்லாக வந்துருச்சு. அது நல்லா ஆடி முடிக்கையும் ஒரு பக்கெட்டில் தான் வலிச்சு விட்டேன். அது பக்கெட் ஃபுல்லாகிருச்சு. அப்புறம் 2 பாத்திரத்தில் மாற்றிட்டு அப்படி கிரைண்டரையும் கழுவி விட்டுட்டேன்.